சுத்தரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை அப்படியே பெருகும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருடைய நாமம் அப்படியே மகிமைப்படும் இந்த இடத்துல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சகரே இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இன்னொரு முறை. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் எனக்கு நீர்தானையா. அப்பா தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஓ ரட்சகரே இயேசுனா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ரட்சகரே ரட்சகரே. உங்க பிரசன்னம் தான்பா இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகர் வரதலஹா. ஏசப்பா ஏசப்பா, தேவையெல்லாம் நீ. இன்னொரு முறை கையை உயர்த்தி. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம். சத்தத்தை உயர்த்தி நீர். கண்களை மூடி சொல்லுங்க. தேவையெல்லாம் எங்களுக்கு நீங்கப்பா. தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் ஏசப்பா பெரியவரே, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே வர பாஷா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாமா? நம்ம எல்லாம் ஊழியர்கள் தானே. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கலாம். மராஷா தரலஹா இல்லை குருபோ ரபா தரலனமா. ரட்சகரே ரட்சகரே ரபா கதரலஹா இலதரனமஹா எல்துலுபோ ஷியாதரலஹா எல்தனமுங்கரி அந்தரனமஹா எல்தலலோ. ரட்சகரே ரட்சகரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகில் வாழும் நாட்கள்
நாட்களெல்லாம் உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் என் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி கையை உயர்த்தி உம்மைதான் அடைக்கலமாய், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மை நம்பி வாழ்கிறப்பா, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. சொல்லுங்க, உங்களை அடைக்கலமாய், கர்த்தரை அடைக்கலமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உம்மையே நம்பி வாழ். கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவையெல்லாம் மரகொலபோ. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று சொல்லுவோம், ஆசையெல்லாம் நீர்தான், நீங்க மட்டும் பா. தேவையெல்லாம் நீர்தான். இன்னும் ஒரு முறை, ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் எனக்கு நீர்தான். உங்க பிரசன்னம் பா. தேவையெல்லாம் நீர்தான். ரட்சகரே ரட்சகரே வரதரலா ஏசப்பா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, ரட்சகரே ஏசப்பா இயேசுநாதா, எங்கள் தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ரட்சகரே ஏசப்பா, அப்பா ஏசப்பா ஏசப்பா ரட்சகரே இயேசுநாதா. திரும்பவும் சொல்லுங்க, ரட்சகரே. கண்களை மூடி இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். பெரிய பெரிய தேவைகள் நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையில, நம்ம ஊழியத்துல இருந்தாலும் எல்லாவற்றை விட ஒரு பிகெஸ்ட் நீடு நம்ம மினிஸ்ட்ரி இஸ் பிரசன்ஸ். பெரிய தேவை நம்ம ஊழியத்துல, நம்ம சபையில அவருடைய சமூகமும் அவருடைய பிரசன்னமும் தான். ரட்சகரே, அதை விட பெருசு வேற எதுவும் இல்லப்பா. உங்க பாதத்தை விட பெரிது வேற ஒன்றும் இல்லப்பா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே ஏசப்பா, தேவையெல்லாம் நீர்தான். ஒன்றுக்கும் உதவாதவன் நான், அது எனக்கே தெரியும். ஒன்றும் பயன்படாதவன் நான், இந்த ஊரே அறியும். ஒன்றுக்கும் உதவாதவன் நான், அது எனக்கே தெரியும். ஒன்றுக்கும் பயன்படாதவன் நான், இந்த ஊரே அறியும். ஊதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஊதவா
நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? கைகளை உயர்த்தி சொல்லு. உதவா நீர், நீங்க உதவாத ராஜா இயேசு ராஜா. ஓ அப்பா, இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இந்த உலகே அறியும். கைகளை உயர்த்தி சொல்ல. உதவா நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவா உண்மைப்பா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சு சொல்லுங்க. தேவகுமார், கொஞ்சம் நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா அப்பா என்ன மறந்தா எங்கே போவேன்? நீங்க நினைச்சா நடக்கும்பா, நடக்கும்பா. இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்க நினைச்சா நிச்சயமாக நடக்கும்பா. என்ன மறந்தா நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடு. தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சு என்ன நினைச்சிடு. கொஞ்சம் நினைச்சிடுங்க, என்ன நினைச்சிடு. அப்பா ஏசப்பா, என்ன நினைச்சு. ராஜா, 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 ராஜா,
ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கலாமா? அமைதியாக அப்படியே தேவ சமூகத்தில் ஆத்துமாவை அமர பண்ணி அப்படின்னு வசனம் சொல்ல. லெட்ஸ் ஸ்டாண்ட் குவைட். அப்படியே அமைதியா அவர் நம் இருதயங்களை ஆராய்கிறவரா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் எல்லாரும் கண்களை மூடி we stand before God. ஆபிரகாம் முன்பு கர்த்தர் தோன்றின அந்த இடத்தில் வந்து நின்றான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அமைதி, எதுவும் பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், எதையும் யோசிக்கவும் வேண்டாம். அவர் சமூகத்தில் ஒரு நிமிஷம் அப்படியே குவாய்ட்டா நம்ம நிற்கலாம். அவர் விரும்புகிறத அவர் செய்யட்டும். அவருக்கு தெரியும் எந்த பகுதியை தொடணும், எந்த இடத்தை சீர்படுத்தணும், எது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஒப்பு கொடுத்து நம்ம அமைதியா இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா. Praise the Lord. Hallelujah. மத்தியிலே மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய பட்டணத்து மூத்த தகப்பன்மாரிலே ஒருவராக இருக்கிற அருமையான பாஸ்டர் டி மோகன் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளின் பாஸ்டர் டிடி லாசர் அவர்களுடைய திருச்சபையிலே நிகழ்வுகளிலே விசேஷித்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக அவர்கள் வந்திருக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் இங்கே வந்து பாஸ்டர் டிடி அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா, தேவனுடைய செய்தி வேளை இணைந்து நடத்துவார்கள். இந்த நிகழ்வை பாஸ்டர் ராஜன் ஜான் அவருடைய கையிலே கொடுக்கிறேன். Praise the Lord. இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். முதலாவதாக தலைக்கு மேல் அவருக்கு கையை தட்டி ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த போகிறோம். We are the pastors and God's servants here to honor the invitation of Chennai Full Gospel Ministers Fellowship and also my good friend T.D. Lazarus. இயேசு என்ற 3 எழுத்துக்கு மிக முக்கியம் கொடுக்கிறோம். அவரால் நாம் பெற்றுக்கொண்ட ஜெபம் என்ற 3 எழுத்துக்கு மூச்சு என்ற 3 எழுத்து, ஜெயம் என்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து கொண்டவர்கள் முக்கியமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பாஸ்டர் டி மோகனுக்கு 3 எழுத்து, பாஸ்டர் ஃபின்னிக்கு 3 எழுத்து, பாஸ்டர் ஆனந்துக்கு 3 எழுத்து, பாஸ்டர் அலெக்ஸுக்கு 3 எழுத்து, பாஸ்டர் ஐசக்குக்கு 3 எழுத்து, ஏன் உங்கள் முன் இருக்கிற ராஜனுக்கு 3 எழுத்து. இந்த 3 எழுத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் 2 எழுத்துல இருந்திருக்கு. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே டிடி ஜேக்ஸ் என்றால் டிடி என்று சொல்வார்கள். அவர் உலகத்தை கலக்குகிறார். இந்தியாவில் டிடி என்று நாம் சொல்லுவோமானால் பூமியையே கலக்கிறார். அந்த டிடியை வாழ்த்தி அவருக்காக சில வார்த்தைகள் சொல்கிறதில் புல்லாங்கிருதம் கொள்ளுகிறேன். டிடி என்று உங்கள் மனதில் வரும் பொழுதெல்லாம் லாசரு என்பது பின்புதான் வரும். லாசரு என்ற அந்த வார்த்தைக்கு God is my help என்ற அர்த்தம். ஒரு மிதிவண்டியில் அந்த வண்டியை மிதி 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 என்று மிதித்துக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு என்னவா இன்னோவாவில் போறார்னா ஆண்டவர் அவர் மேல் என்னவா வைத்த அன்பு. கை தட்டணும்னா நல்லா தட்டணும், இல்லைன்னா உங்களை யாரும் தட்ட சொல்லுங்க. ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு மனிதன், ஒரு 46 வருடங்களாக நான் அவரை அறிவேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசு, அவருக்கு கொஞ்சம் என்னை விட இளையவர். நாங்கள் 2 பேரும் சென்னை பல்கலைக்கழகத்திலே டேப்லெட்டராக பணிபுரிந்தோம். வெள்ளையும் சல்லையுமா வருவார். நான் என்னுடைய வேலை முடிந்தவுடனே துணை தேடி ஓடுவேன். ஆனால் அவரோ மக்களை தேடி பை நிறைய ட்ராக்ஸ் வச்சுக்கிட்டு ஓடுவார்.
அவருடைய மிடுக்கு, அவருடைய வெள்ளை சல்லையான அந்த நிலைமை இன்று வரை அவரை அந்த முதுமைக்கு செல்லாமல் இளமைக்கு வச்சிருக்க. ஊழியர்கள் மேல் அவர் கொண்ட உவகை, ஊழியர்களை அவர் கனப்படுத்தின விதம், அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த தாகம், தேவ ஊழியர்கள் மேல் கொண்ட மோகம் இன்று வரை அவரை நடத்துகிறது. வேகம் எத்தனை கம்புன்னு சொன்னேன், அட உருங்கப்பா சீக்கிரம் முடிங்கின்ற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் எண்ணணும். காலையில் கேட்டால் என்ன டிடி என்ன எப்படி, நாங்களாம் ரொம்ப அன்பாக பேசிக்கிடுவோம். ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போயிட்டேன் அப்படின்னார். எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு, ஊழியக்காரங்க வராங்கல்ல ஆடு எடுக்கிறதுக்கு இவர் போகணுமா இந்த வயசில்? ஐயா சார் இல்லை, சூதகமாய் ஒன்று சொல்லுகிறேன், மட்டன் பிரியாணி இன்னைக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் ஆனாலும் கூட மட்டன் அடிச்சுட்டு யாருமே மாட்டேன்னு போக மாட்டோம். இவர் போய் நின்று ஸ்லாட்டர் ஹவுஸில் ஆடு இறைச்சி வாங்கணுமா? ஊழியக்காரங்க வராங்க ராஜன். ஊழியர்களுக்காக என்ன ஒரு பேர் ஆனந்தம், என்ன ஒரு ஊழியர்கள் மேல் கொண்ட அன்பு. அவரை பற்றி நிறைய சொல்றதுக்கு நேரம் இல்லை. இவருக்கு ஒரு அருமையான துணைவியை கற்றுக் கொடுத்திருக்காரு பாருங்க, சிஸ்டர் டாரிஸ். இந்த மனிதனோடு அவர்கள் வந்த பின்புதான் டாரிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று கிஃப்ட், டாரிஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தைக்கு பவுண்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பவுண்டி அப்படின்னா வரம். இந்த தேவ மனுஷனுக்கு அந்த டாரிஸ் வந்தது ஒரு பரிசு, ஒரு வரம். அவங்க வந்ததுனால இவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, இவரோடு அவங்க சேர்ந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இருக்கட்டும், காட் இஸ் மை ஹெல்ப். அவருடைய பேருக்கு அர்த்தம், அவருடைய சாட்சியை ஏதோ ரத்தின சுருக்கமாக 4 வார்த்தையில் அவர் சொல்ல முடியாது. அவருடைய அனுபவங்கள், அவர் கொடுத்த, அவர் பெற்ற, அவர் அனுபவித்த காரியங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அவர் ரொம்ப ஞானமானார். நமக்கெல்லாம் பக்தி இருக்கிறது, ஆனால் சிலருக்கு புத்தி இல்லை. உங்களை சொல்ல என்ன மாதிரி ஆட்களுக்கு இவருக்கு பக்தியும் இருக்கு, புத்தியும் இருக்கு. அந்த டிடியிலே தான் எல்லாமே அடங்கி இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. அதனால அவர் வாயில அவருடைய அனுபவத்தை, அவர் குடும்பத்தில் 5ஆவதாக இருந்தவர், 5 மணி நேரம் சாட்சி சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இப்போ நாங்கள் கொடுக்க முடியாது. சென்னை ஃபுல் காஸ்பல் என்பது பூரண வடிவத்துவம் உடையது, எல்லாவற்றையும் பூரணமாய் செய்யக்கூடியது. வெளியே 102 டிகிரி அடிக்கிறது, உள்ளே நமக்காக எவ்வளவோ கூல் பண்ண முடியுமோ அவர் கூல் பண்ணியிருக்கிறார். ஆகினால ரத்தன சுருக்கமாக அவருடைய சாட்சியை இப்பொழுது சொல்லுவார். அதற்கு பின்பு புத்தகத்திலே விரிவாக 104 பக்கங்கள், படமும் பார்க்கலாம், பாடமும் கற்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அறியலாம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் இன்றைக்கு வெளியிட போகிறோம். ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் மேன் ஆஃப் காட் டிடி, அன்றைக்கு மிதிவண்டியில் சென்றவரை இன்றைக்கு ஆண்டவர் இந்த மேடை என்னும் வண்டியிலே ஏற்றி பரலோகத்திற்கு அநேகரை வழிகாட்ட செய்த இந்த தெய்வ மனிதனை கரங்களை காட்டி வரவேற்பார். சில நேரங்களில் அவரை பார்த்தா பாஸ்டர் ஜி சுந்தரம் தான் வராரான்ற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா சாம் சுந்தரம் ஐயா தான் வர மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். அதனால அந்த தெய்வ மனிதனுடைய வார்த்தைகள். தேங்க்யூ ராஜ். பாஸ்டர் ராஜன் ஜான் அவர்களும் நானும் அவர் பியூசி செக்ஷனில் டெம்பரரி டேபிலேட்டராக யூனிவர்சிட்டியில் 78ஆம் வருஷத்தில் சந்தித்தோம். இவர் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய போதவருடைய மருமகன் என்று அறிந்து அந்த நாட்களில் யூனிவர்சிட்டியில் வேலை செய்து கொண்டே ஜீசஸ் கால்ஸில் சிறுவர்களுக்கான கதைகளை, கட்டுரைகளை, ஏசு அழைக்கிறார் பத்திரிகைகளை எழுதி வந்தார். நான் நினைக்கிறேன் அந்த விங்கில் நாங்கள் 2 பேர் தான் கிறிஸ்தவர்கள். என்கிட்ட சைக்கிளும் கிடையாது. புழல்லேருந்து பேசன் பிரிட்ஜ் வர பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து வால்டாக்ஸ் ரோடு வழியாக வெளியேற ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு ஜிஹெச், பிறகு முத்துசாமி பிரிட்ஜ், அதை தாண்டின உடனே தீவுத்திடல் ஒத்தையடி பாதை. நான் சொல்கிறது 78ஆம் வருஷம். அதுவரையிலும் நடந்து கொண்டு எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு வந்து யூனிவர்சிட்டியில் 10 மணிக்கு சேர்ந்துருவோம். பிறகு ராஜன்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும். நான் லஞ்ச் டைமில் அவர் சாப்பாடு கொண்டு வருவார், எனக்கு சாப்பாடு கிடையாது. அவர்கிட்ட சைக்கிள் வாங்கிக்கிட்டு
ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கும் ஜிஹெச்லையும் போய் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம், அதோடு கூட ஜிஹெச்சில் ஒரு சேப்பல் இன்சார்ஜாக நான் இருந்து அங்கே டாக்டர்ஸ், நர்ஸஸ், ஆயமாருங்க, வியாதிஸ்தர்கள் வருவார்கள். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த சேப்பலில் நான் ஜெபம் நடத்துவேன். அப்போ எனக்கு வயது 19, இப்பொழுது எனக்கு வயது 66. நாளைக்கு மறுதினம் 2ஆம் தேதி எனக்கு 66 வயது முடிகிறது. சைக்கிள் கூட இல்லாமல் யூனிவர்சிட்டியில் இருந்து எனக்கு திருமணம் ஆகிற பொழுது எனக்கு டெய்லி வேஜஸ் 12 ரூபாய். நான் புத்தகத்தில் நிறைய சாட்சிகளை, என் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை எழுத இடமில்லை. எனக்கு இந்த புஸ்தகத்தை பார்த்தவர்கள், அச்சு பொறுத்தவர்கள், எங்கள் சபையுடைய விசுவாசம் பிரிண்டர், அவர் சொன்ன பாஸ்டர் இதெல்லாம் விட்டுடுச்சே, இதெல்லாம் விட்டுட்டீங்களே, இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே, இதெல்லாம் எழுதியிருக்கலாமே. அப்படி எழுதுனா புஸ்தகம் பெருசாக இருக்கும். எப்பவுமே பெரிய புஸ்தகத்தை நமக்கு படிக்க ஆசை இருக்க, சின்னதாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் 57 பக்கத்தில் சுருக்கிட்டு இதில் சொல்லப்படாத 2 சாட்சி, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதனாலே ஆவியானவர்களுக்கு நினைப்பூட்டின அந்த 2 காரியத்தை, முக்கியமாக ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் நேர்ந்த அனுபவம், நிந்தனை, அவமானம், துக்கம், வேதனைகள். இது இல்லாத ஊழியக்காரனுடைய ஊழியம் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்னோடு கூட இதை ஆமோதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். 1995 வருஷம் அக்டோபர் மாதம் எங்கள் சபை துவங்கினது. 1988 வருஷம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி நுங்கப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு எதிரில் இருந்த மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் என்கிற ஒரு சின்ன அறையில் நானும் என் மனைவியும், 5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, நண்பர் சேர்ந்துதான் இந்த சபை துவங்கப்பட்டது. துவங்குவதற்கு முன்னதாக பாஸ்டர் சுந்தரையாட்டு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஐயா இப்படி என்னுடைய பிரச்சனைகளை சொன்னபோது ஜெபித்து சொன்ன கர்த்தர் அனுப்புகிற இடத்துக்கு போனார், கர்த்தர் உன்னோடு வர்றாருனார். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு, தேவ வாக்காக ஏற்றுக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சிறிய அறையில் ஆரம்பித்தோம். அந்த நாட்களில் ஒரு குடும்பம், ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்வாங்க, ஒருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் 500 ரூபா, ஒருத்தர் 550 ரூபா தசம்பாகம் கொடுப்பாங்க. அந்த தசம்பாகத்தை தான் நான் வாடகை கட்டுவேன். அந்த நாட்களில் 9,000 ரூபா வாடகை மாடியில். அது ரோமன் கத்திரிக் அவனுடைய வீடு. ஆனால் ஏனோ தெரியாது, திடீரென்று சொல்லி எனக்கு ஒரே நாளில் எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வந்துச்சு. விசுவாசத்தில் நான் காசு கொடுத்து வாங்கலை, ஃப்ரீயாக ஒரே நாளில். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, நான் வடக்கை நோக்கி கொடியென்று தெற்கை நோக்கி வைத்திராதையும் என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரனையே கடையாளத்திலிருந்து என் குமாரத்தையும் கொண்டு வாயுள்ளேன் என்று சொன்னேன். அந்த வேத வாக்கியத்தின்படி வடக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வந்துச்சு. இது 95ஆம் வருஷம். அப்பொழுது முக்கிய குடும்பமாக ட்ரஸ்டியாக இருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களோடு கூட ஊழியத்தில் ஒத்துழைப்போம் என்று சொன்ன அந்த குடும்பம் திடீரென்று வராமல் போயிடுச்சு. 5ஆம் தேதிக்குள்ளே வாடகை கட்டணும். அன்னைக்கு எங்கள் சர்ச்சிலேயே இருந்த 2 அரசு ஊழியர்கள் அவங்க மட்டும்தான். மீதி எல்லாரும் ஸ்லம்லேருந்து வரக்கூடிய ரொம்ப ஏழ்மையிலும் ரொம்ப குறைவானவர்கள். அப்பொழுது நானும் என் மனைவியும் தினந்தோறும் அவங்க வீட்டுக்கு போவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க சர்ச்சைக்கு, சனிக்கிழமை போவோம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் போவோம். அவங்க ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் என்னுடைய மனைவி அவங்க காலில் விழுந்துட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க, சர்ச்சுக்கு வாங்க அக்கா வாங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டாங்க. அவர் சொன்னார், அம்மா இதெல்லாம் இனிமேல் எங்களை கூப்பிடாதீங்க, உடஞ்ச சட்டி ஒட்ட வைக்க முடியாது, உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னார். அதான் கடைசி. அது ஒரு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை அன்றைக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன். விசுவாசியர் கேட்குறாங்க, நாளைக்கு மறுநாள் திங்கட்கிழமை வாடகை கட்டணுமே, என்ன பாஸ்டர்
அந்த 2 பேரும் வரலைன்னு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி இதை நினைத்து அழுது கொண்டே என்னுடைய கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். டயலாக் காலேஜுக்கு எதிரில் ஸ்டார்டிங் ரோட்டில். நான் இப்போவுமே தனியாக போகும்போது கார் கண்ணாடியெல்லாம் மூடிட்டு சத்தமாக கத்தி ஜெபம் பண்ணுவேன், அழுவேன், பாடுவேன். அது ஏசி கிடையாது அந்த வண்டியில். அப்படி போகும் பொழுது அந்த 95ஆம் வருஷம் தான் ஃபாதர் அப்போல்லாம் வருஷத்துக்கு ஒரு கேசட் வெளியிடுவார். அப்படி வெளியிடுகிற பொழுது அந்த வருஷத்தில் வெளியிட்ட கேசட்டில் ஒரு விசேஷ பாடல் நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், அந்த பாடலை பாடியிருப்பார். அதில் கடைசி சரணம் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியன் ஐயா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இந்த சரணத்தை பாடும் பொழுது என் உள்ளம் உடைந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே பாட ஆரம்பித்தேன். இப்போ கர்த்தரோடு பேச ஆரம்பித்தார். மகனே, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது நானா அந்த குடும்பமான்னு கேட்டார். ஆண்டவரே நீங்கள் தான் என்ன சொன்ன, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஸ்பான்டேனியஸாக பாடிக்கிட்டே இருந்தேன். நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் பேசுகிறாரு. ஸ்பான்டேனியஸாக ஆண்டவர் என்னுடைய வாயில் வார்த்தைப்பட்டார். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இப்படி பாடிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உன்னை அழைத்தது அந்த குடும்பமாக நானா கேட்டாரு. நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொன்னேன். அதை தொடர்ந்து விசுவாசிகள் என்னை கைவிட்டு விட்டாலும் அழைத்தவர் நீதானையா, விசுவாசிகள் என்னை கைவிட்டு விட்டாலும் அழைத்தவர் நீர்தானையா, விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாக்குரைத்தீரே, விசுவாசத்தாலே நீதிமான் பிழைப்பான் என்று வாக்குரைத்தீரே, அழைத்தவரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாய் கொட்டினது. அப்படியே நின்று போச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வாடகை கொடுக்கணும். புதுசாக ஒருத்தர் வந்து பின்னாடி வரிசையில் உட்கார்ந்துருந்தார். யாருன்னு தெரியாது. புதுசாக அன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு. ஆராதனை முடிஞ்சது. ஆராதித்தோம். செய்தி கொடுத்து முடிஞ்ச உடனே ஓடி வந்து ஒரு கவர் கொடுத்தார். கவர் கொடுத்துட்டு போயிட்டார். ஜெபம் பண்ணி திறந்து பார்த்தா இந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொடுத்தது 1050 ரூபா. ஆனால் அன்னைக்கு அவர் கொடுத்த கவரில் 1250 ரூபா இருந்துச்சு. இது நடந்தது 1995ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் கடைசியில். இன்று வரை அவர் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவர் வந்தது, சபைக்கு வந்தது ஆச்சரியம். அவர் குடிகாரனாக இருந்த பொழுது சூளைமேட்டில் இருக்கிற சாராய கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாரில் உட்காந்து குடிச்சிட்டு தான் அவர் வேலைக்கு போவார். அப்படி அவர் குடிக்கிற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில பாட்டு சத்தம் கேட்கும். பக்கத்து தெருவில் தான் எங்கள் சர்ச்சை. அந்த பாட்டு சத்தம் கேட்குமா. இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறப்போ ஆண்டவர் அந்த வாசலில் பேசியிருக்கார். நான் உயிரை கொடுத்தேன், நீ என்ன தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஓவர் டைமுக்கு வந்திருக்கிறேன். உடனே
அங்கேருந்து திரும்பி அவர் சிஎஸ்சி சபையை சார்ந்தவர். திரும்பி வந்து ஆண்டர்சன் சர்ச்சுக்கு போயிருக்கார், பெரிய பூட்டு தொங்குது. கிற்கு சர்ச்சுக்கு வந்திருக்காரு எக்மோரில், அங்கேயும் பூட்டு தொங்குது. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சா, நம்ம குடிக்கும் பொழுது ஒரு பாட்டு சத்தம் கேட்குமே, அந்த சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி அவர் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கே வந்தவர். அவரை நான் அழைக்கலை, கர்த்தரே அழைத்து வந்தார். உங்களுக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன், யுவர் மினிஸ்ட்ரி ஷுட் நாட் பி பேஸ்ட் ஆன் எனி பிலீவர்ஸ் ஆர் எனி ஹியூமன் பீயிங், பிகாஸ் வி ஆர் டூயிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. அவர் கிங்டம் இஸ் இன் ஹெவன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் செய்தியில் சொல்லுவோம், ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்க, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, நித்திய நித்திய பிதா என்று சொல்லுவோம். அந்த கர்த்தத்துவம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் த பவர் ஆஃப் கவர்னிங், தி டொமினியன், அதாவது ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் மேல் வைத்தார். யோவான் 1:12 மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்கிற வார்த்தையின்படி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிடுவது உண்மையானால் நமக்கும் அந்த கர்த்தத்துவத்தின் வல்லமை உண்டு. அவர் நம்மை ராஜரீக ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறார். இங்கே ஆந்திராவிலேருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, சின்ன வயசு, அவருக்கு 31 வயசு தான். இதே போல் ஒரு சர்ச்சை ஒரு கிராமத்தில் எங்கிட்ட வந்து அவங்க தாத்தா என்னை கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டார் 2000வது வருஷத்தில். முதல் என்னை அறிமுகப்படுத்தினது காலேஜ் என்ற டேவிட் ராஜ், மாரநாத்தா பைபிள் காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்து அவர் தான் எனக்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணார். 2000 இதுவரையிலும் அந்த ஊருக்கு நான் போய் வருகிறேன். பயங்கர விக்கிரக நிறைந்த தாத்தா கூப்பிட்டார், அதுக்கப்புறம் அப்பா கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ பேரை கூப்பிடுறாரு. இவர் என்னை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி ஒரு பெரிய இதே அளவு நீளம் இதே அகலத்தில் விசுவாசத்தில் 5 கோடி செலவு பண்ணி விசுவாசத்தில் கட்டியிருக்கிறார் ஒரு வாலிபன். இப்போ கொஞ்ச நேரத்தில் மேடையில் அவரை பார்ப்பீங்க. அவர் இடத்துல போன வாரம் 13ஆம் தேதி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், இளம் வாலிபர்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் பேசினேன். பேசி முடிஞ்ச பிறகு 1 யோவான் 2:26-27 சொல்லப்பட்டபடி நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்துகிறது என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை அழைத்தார், அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி சொன்னேன். அழைத்தவர் கர்த்தரானால் மரணம் வரையிலும் அவர் நம்மை நடத்துவார். அழைச்ச உடனே மாளிகையில் கொண்டு போய் உட்கார வச்சிட மாட்டார், அழைச்ச உடனே கார் கொடுத்துட மாட்டார், அழைச்ச உடனே மாளிகையை கொடுக்க மாட்டார், அழைச்ச உடனே சொந்த கட்டடத்தை கொடுக்க மாட்டார், அழைத்த உடனே ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை கொடுக்க மாட்டார். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனர்களில் ஒருவரான பாஸ்டர் என்டி ஜோசப் ஐயா சொல்லுவார், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, 86ஆம் வருஷம்னு நினைக்கிறேன், ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் ரெயின்போ என்கிற ஒரு சர்ச்சையை துவங்கினார். பல சபைகளிலிருந்து படித்த விசுவாசிகள், வசதியான விசுவாசிகள் எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. நிறைய சபைகள் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ என்டி ஜோசப் ஐயா சொன்னார் என்னை, அப்போ நான் சின்ன பையன் எப்போவுமே அவரோடய இருப்பேன். அவர் சாம் சுந்தர் ஐயா, பாஸ்டர் மோகன் இவங்களோடு கூட நெருங்கிய ஐக்கியமும் தொடர்பு இருந்ததுனால என்னையா இப்படி பண்ணிட்டார், அவரை கூப்பிட்டு நம்ம பெந்தகோஸ்தே சபைகளில் பயன்படுத்தணும். இன்றைக்கி நம்ம சபைகளில் வந்து இப்படியெல்லாம் போயிட்டாங்களா ஐயா. அப்போ சொன்ன தம்பி அந்த சர்ச்சுக்கு என்ன பேருன்னாரு, ரெயின்போன்னு. ரெயின்போவில் எத்தனை கலர் இருக்குன்னாரு, 7 கலர்னு. சீக்கிரத்தில் அது 7ஆவது உடையும் பாருங்கன்னார். சீக்கிரத்தில் அது 7ஆவது உடையும் பாருங்கன்னாரு. 7 இல்லை 70ஆக உடைஞ்சிருச்சு. எந்த வருஷம்? 89. அவர் சொன்னது 86, 89. எதுக்கு சொல்கிறேன்னா, வேகமாய் வளருகிற சபைகள் நீடிக்காது. வேகமாய் வளருகிற குழந்தை பருமனாகும், அது ஏதோ ஒரு ஹார்மோன் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். வேகமான வளர்ச்சி எதிர்பார்க்காதீர்கள், அது ஆபத்து. பாடுகளும் உபத்திரவங்களும் இருந்து உங்கள் சபை கட்டப்படுமானால், கண்ணீரில் உங்கள் சபை கட்டப்படுமானால் அதை அழிக்க எந்த சாத்தானாலும் முடியாது.
ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரனும் இருக்கிறான். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என் குமாரனாகி தாவீது சாலமோனுக்கு புத்திமதி சொல்லுகிறான். என் குமாரனாகி சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆசாவுக்கு அவன் எதிர்கொண்டு போய் சொல்றான், நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு விட்டு விடுவார். நம்மை அழைத்தவர் கர்த்தர். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. கடைசியாக நிறைய உண்டு. 2 உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி 2000ஆவது வருஷம் அப்போ தான் தியேட்டரு எனக்கு இந்த எதிரில் இருக்கிற இந்த மால் ஓனர், ஸ்கைவாக் ஓனர் தான் அந்த தியேட்டர் ஓனர். எனக்கு இலவசமாக 3 வருடங்கள் அங்கே சபை நடத்துவதற்கு கொடுத்தார். அதற்கு எதிர்ப்புகள் சாத்தானிடத்திலிருந்தும் பிசாசினிடத்திலிருந்தும் பிசாசின் ஜனங்களிடத்திலும் வந்தது. சக உடன் சகோதரர்களாலும் வந்தது. நான் வளர்த்து படிக்க வைத்து, கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைத்து, பைபிள் காலேஜ் அனுப்பி, செக்குலர் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைத்து ஊழியக்காரர்கள் ஆக்கினேன். சில வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து, ஏறக்குறைய ஒரு 6 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து எனக்கு கொடுத்த உபத்திரவும், நிந்தை, அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் என் பிரச்சனையை சொல்ல கிடையாது. ஆனால் தூக்கத்தை இழந்தேன். இரவு பகலாக அழுது கொண்டிருந்தேன். வளர்த்த பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்களே, படிக்க வச்சவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சரி. அப்போ ஃப்ராங்க் எனக்கு 10 வயசு. இரவு 11 மணி தூக்கம் வரல. என் மனைவி வாங்க வந்து படுங்கிறாங்க. ஃப்ராங்க்லின் எப்போ என் பக்கத்தில் தான் இப்படி, அப்பா வாங்கப்பா தூக்கம் வருது வந்து படுங்க, போய் படுப்பா, அப்பா நான் வரேன். அப்போ என் முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டான். அப்பாவுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போய் நொந்து போயிருக்காரு. அப்போ தான் சொன்னான், அப்பா ஒரு பாட்டு ஃபாதர் வெளியிட்டிருக்கிறாரு, என்னமத்தில் அந்த பாட்டு உங்களுக்காகவே எழுதப்பட்டது மாதிரி இருக்கு, அந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லி 11 காலுக்கு கேசட் போட்டு ஆன் பண்ணி விட்டான். அந்த பாட்டை திருப்பி 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 போட்டு என்னுடைய மனம் ஆறுதல் அடைகிற வரை போட்டேன். அந்த பாட்டு தான், உங்கள் ஊழியம் நான் என் கலங்கரும், அழைச்சது நீங்கள் நடத்தி செல்லுவீங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த தம்பிமார்களை பற்றி நான் சபையில் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. யாருக்கிட்டையும் அவங்க எனக்கு துரோகம் பண்ணது சொன்னது கிடையாது. அமைதியாக இருந்தேன். 6 பேரில் 4 பேர், ஒருத்தன் 32 வயசில் செத்து போயிட்டான் ஆக்சிடெண்ட்டில், இன்னொருத்தன் 35 வயசில் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் 36 வயசில் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் 40 வயசில் செத்து போயிட்டான். மீதி 2 பேர் ஓடி வந்து என் காலில் விழுந்து, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க பூமியிலே இல்லை. நான் வந்து சந்தோஷமாக இதை சொல்லலை. அவங்க மனைவிமார்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மனைவிமார்களும் கூட எங்கள் வீட்டுக்கார் பண்ண தப்பை எங்களுக்கு மன்னிச்சிருங்க ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர்கள் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் யாருக்கிட்டையும் அவங்க பண்ண தப்பை இதுவரைக்கும் சொல்ல கிடையாது, சபையிலையும் சொல்ல கிடையாது. அவங்க வச்சிருக்கிற வண்டி என் பேரில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊழியக்காரன் எங்கள் ஸ்தாபனத்துக்கு ஒரு விசுவாசி கொடுத்த இடத்தையே அவர் தான் வச்சுருக்காரு. எங்கள் மூப்பர்கள் சொன்னாங்க, அந்த இடத்த கேட்டு வாங்கிங்க அந்த வண்டி. நான் சொன்னேன், நான் எங்கள் அப்பா வீட்டு பணத்தில் வாங்கி கொடுக்கல, எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்த சீதனத்தில் வாங்கி கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுத்ததை வாங்கி கொடுத்தேன். அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும்னு சொல்லிட்டேன். கேட்கல. உங்கள் சபையில் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உங்களிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் உங்கள் சபையை உடைத்திருப்பார்கள், சபை பகுதியாக பிரித்து கொண்டு போயிருப்பார்கள். அவர்களை குறித்து தயவு செய்து புலம்பாதீங்க. சபையில் அவங்களையே குறித்து பிரசங்கம் பண்ணாதீங்க, அவங்களையே மனசில் வச்சு பிரசங்கம் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் தூற்றி தெரியாதீங்க. ஏன் தெரியுமா? நம்மை அழைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. அந்த பாடலை பாடிவிட்டு, அந்த பாடல் எப்படி என்னை தேற்றினது என்று சொல்லிவிட்டு முடிக்கிறேன். தி
செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை, உங்க ஊழியம் நான் என் கரஞ்சனும் அழைச்சது நீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், அழைச்சது நீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே, எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே, தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரு, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே, பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே, கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன, கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எது, காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தேவ கிருபையினாலே எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆடம்பரத்தை விரும்பாத எளிமையை விரும்புகிற பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் மனைவி எப்போ நான் வெளிநாடு போனாலும் கூப்பிட்டா நான் வரல, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் போங்க. என் மகள் இருக்கிற லண்டனுக்கு போகும்போது மட்டும்தான் என்னோட வர்றேன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஒரு 34 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் என் மனைவி என்னோடு வந்தது ஒரு 5 அல்லது 6, 7 நாடுகள் தான் இருக்கும். என் மனைவி சொல்கிற ஒரே வார்த்தை, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் போங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் திரும்பி வர்ற வரையிலும் என் மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டு நெடுமுழங்காலிருந்து ஜெபம் பண்ணதுனால 2 மூட்டும் தேஞ்சி போய் வலி விழுந்து இப்போ என் மனைவிக்கு 2 மூட்டும் செயற்கை மூட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, இன்றைக்கி நெடுமுழங்கால் இருப்பாங்க. என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். என்னுடைய மூத்த பேத்திக்கு 18 வயது லண்டனில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் பாஸ்டர் மோகன் அவருடைய நண்பர் ஒருவர் இயன் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லி அவருடைய சபையில் வாலிபர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். மீதி சாட்சிகளை சுருக்கமாக புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். என் நண்பர் ராஜன் அவர்கள் ஏறக்குறைய 90% அவருக்கு என்னை பற்றி தெரியும். ஆகவே கர்த்தர் உங்களை வந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
முடிஞ்ச பிறகு இருந்து விசேஷித்த ஆகாரம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க. லீடர்ஸுங்களுக்கு இங்கேயே ஒழுங்குபடுத்தப்பட்டு வெஜிடேரியன் சாப்பாடும் இருக்குது. ஒருத்தர் கூட போக வேண்டாம், இருந்து சாப்பிட்டு எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நண்பர் சொன்னார், காலையில் நான் 10-15 வருஷமாக பேசுகிறதே இல்லைன்னாரு. ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அவருக்கு புது வரம் கொடுத்துருக்கிறார், பாடுறதற்கு. என்ன அழகாக பாடுறாரு, அப்படியே உருக்கிட்டார். பாஸ்டர் மோகனையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படி மெய்மறந்து காட்டுக்கிட்டு இருந்தார். என்ன அருமையான குரல்ப்பா அவங்களுக்கு. இனிமேலும் பேசாதீங்க. கர்த்தர் அவருக்கு இப்படி ஒரு கிருபையும் தாளும் தந்திருக்கிறார். We are so delighted to welcome all the distinguished guests over here, especially the leaders and the fathers of the city Chennai. தயவு செய்து நான் சிலருடைய பெயர்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் மேடைக்கு வரும்படியாக பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் சனராஜ் ஐயா, ரெவரண்ட் ஜாஷுவா செல்வராஜ் from London, பாஸ்டர் ரெவரண்ட் பிரபு ஐசக், ரெவரண்ட் டாக்டர் ஃபினி ஜோசப் of Maranatha, ரெவரண்ட் அலெக்ஸ் ஜோசப் of Maranatha, Pastor Viswasam, Pastor Paul Rajapandian of Dubai, Pastor Robinson of Andhra Pradesh. Pastor Robinson, Andhra Pradesh, please come. Brother Ponsegar, Sister Lydia Santini, Brito, Brother Brito, Pastor Jesuraja, Brother AB and Pastor Paul Raj, ACA Mannur Petai. தயவு செய்து உங்களை மேடைக்கு வரும்படியாக வாங்க. வாங்க, இல்லை வந்துட்டாங்க. Please come. And this is a golden opportunity for us to dedicate this wonderful book called விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible. The World Age சபைகளுடைய பிரசிடென்ட் பாஸ்டர் டி மோகன் அவர்கள், நம்முடைய பாஸ்டர் ஆனந்த் the chairman, please come up to the dais, please. And Pastor Anand மேடைக்கு வரும்படியாக, வைஸ் சேர்மன் ஆஃப் சென்னை ஃபுல் காஸ்பல் மேடைக்கு வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் டி மோகன் இஸ் such a father to us. அவருடைய இதயம் எதையும் செய்யும், இதையும் செய்வேன் என்று இவ்விடத்தில் வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். சரியான நபரை பாஸ்டர் டிடி தெரிந்தெடுத்து இந்த புத்தகத்தை பிரதிஷ்டை செய்ய அழைத்திருக்கிறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். I am going to request the spiritual father, the wonderful man of God, Pastor D. Morgan, to pray and dedicate this book. After that, மேடையில் இருக்கிறவர்களுக்கு அளிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் மோகன். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற தலைப்பிலே அனுபவ சாட்சிகளையும் அநேகருடைய வாழ்த்துதலையும் பெற்றிருக்கிற இந்த புத்தகத்தை இன்று வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டணத்தின் மூத்த தலைவர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள் மத்தியிலே இதை செய்வதில் மகிழ்ச்சி. பாஸ்டர் டிடி லாசர் அவர்கள் பாடின பாடல் மிக அருமையாக இருந்தது. இந்த வயசுலேயும் சத்தம் அவ்வளவு அழகாக இருந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டேன். அந்த அருமையான உணர்ந்து பாடுற அந்த பாடல், ஆண்டவர் நமக்கு பேசுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பேரப்பிள்ளை அவள் விடாமல் 6 மணி நேரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்கிறாள். அப்படியானால் அது இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற தலைப்பில் விசுவாசத்தோடு எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்தாக மாத்திரமல்ல, அதிலே தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவி உயிர்ப்பிக்கட்டும். அநேக மக்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிற
ஒரு அருமையான புஸ்தகமாய் அநேக நாடுகளில் உள்ள மக்கள் வாங்கி வாசிக்க, சபையில் உள்ள மக்கள் வாங்கி வாசிக்க, ஊழியர்களுக்கு இந்த வாழ்க்கை பிரயோஜனமாய் இருக்க நாங்கள் இதை உம்முடைய நாமத்தினாலே வெளியிடுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதமாய் இருப்பதாக டிடி லாசர் அவர்களையும் வைஃபையும் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் மருமக்கள் மாறி நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். இதனுடைய முதல் பிரதியை கனத்துக்குரிய பாஸ்டர் சொர்ணராஜ் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் சும்மா இல்லாமல் கைகளை தட்டி Reverend Joshua Silverage of London, Pastor Joshua Silverage of London, and Reverend Prabhu Isaac from all the way United States of America, Reverend Dr. Finney Joseph of Maranatha, Reverend Dr. Alex Joseph of Maranatha, Pastor Viswasam of ACA Plavaram, Reverend Paul Rajapandian of Dubai, Pastor Robinson of Andhra Pradesh, Brother Ponsegar, trustee of IAM, Sister Lydia Santini, trustee of IAM, Brother Brito, trustee, Pastor Jesuraj, and Brother AB, the printer, Pastor Paul Raj ACA, Pastor Pastor Anand. Where is Pastor John F. Caleb, the Vice Chairman of Chennai Full Gospel Ministers Fellowship? Pastor Caleb, 3 எழுத்து கொண்ட என்னுடைய நண்பனே, மேலே வாருங்கள். இந்த புத்தகத்தை 30 பேர் அணிந்துரை வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கே இன்னொரு புக்கு போடணும் அவர். அதில் சில இடங்களில் சிலர் எழுதியிருக்கிற வார்த்தைகள் டிடி லாசரஸ் ஒரு சுவிசேஷம், 7 அதிகாரம் கொண்ட சுவிசேஷம். அந்த 7 அதிகாரங்கள் என்ன என்பதை அற்புதமாக ஒரு தெய்வ மனிதன் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய வேத கலாசாலையினுடைய வல்லுனர் அவர். இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார், எனக்கு மிக கவர்ந்தது பாஸ்டர் டிடி லாசரஸ் அவருடைய 47 வருட அனுபவத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை ஒரு நாளும் அவர் மிஸ் பண்ணவில்லை. பிராங்க்லின் பிறந்ததிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணுவதில்லை. எல்லாவற்றையும் சொன்னால் நீங்கள் புக்கு வாங்க மறுப்பதுவீர்கள். ஆகவே எல்லாம் உள்ளே அடங்கியிருக்கிறது. இன்று மட்டும் இதனுடைய விலை 50 ரூபாய். ஆகவே நீங்கள் போகும் பொழுது வாங்கணும். மிக முக்கியமான சில காரியங்களை இன்றைக்கு மட்டும் 50 ரூபாய்க்கு பாஸ்டர் கொடுக்கிறார். அதனால் போகும்பொழுது வாங்கி கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.